கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவரை போல அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய நடக்கைகள் எப்படி காணப்படுகிறது? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? அல்லது துன்மார்க்கமான வாழ்க்கையிலே வாழ்கிறோமா? பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத வழியிலே நடக்கிறோமா? தீமையான வழியிலே நடக்கிறோமா? துன்மார்க்கமான ஒரு வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இருக்குமென்றால் அவைகளை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கு இடம் கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோம். நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கரைதிரை அற்றவர்களாய், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் வாழ நாம் நம்மை நாமே காத்துக்கொள்வோம். தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட வேண்டும். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்மை அதற்காகவே அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலக பாவத்திலே, உலக சிற்றின்பங்களிலே அடிமையாய் வாழாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்த ஜனங்களாய், அவருடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்வோம். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வதே தேவ பக்தி. பிரியமானவர்களே, நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகள். அதை அறிந்து கொள்வோம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். அதுவே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களை எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா.
என் தேவன் சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். மனிதர்கள் கைவிடலாம், என் தேவன் பரம வைத்தியர். நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா, ஜீவனை கட்டளையிடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் போராடுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரீபா கபரா ஷகரக துரா கரதரபலா ரியாக்கபுர சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கேரே ஷேக்கேல் எதினமரா சாந்தரோ ராபா கபரபர ஷேதினமரா ஹதரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. டே நன்மையினால் நிரப்புவீராக. டே வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூராபாரா சாந்தரோ ரீகா ராகா தன ஹந்தரோ ரபா லபா ரபா தூராபாரா சாந்தரோ ரீகா ரத நமரஹத ரபா. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.